தோழர்களே, இந்த காந்தாரா படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள் தமிழ் திரையுலகத்துல நம்மளால ஏன் எதிர்பார்க்க முடியல? இங்க இருக்கிற இயக்குனர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி, அதாவது நமக்கில்லாத நாட்டார் தெய்வங்களா, நமக்கிட்ட இல்லாத குல தெய்வ வழிபாடா, இலக்கியங்களா, வரலாறா, காவியங்களா, கதைகளா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க இங்க இருக்கிற காவியங்களையும் கதைகளையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு காந்தாரா மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படத்தை இங்க இருக்கிற இயக்குனர்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஏன் முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் இருக்கு. ஸோ அதற்கான ஒரு அதை பற்றி என்னுடைய கருத்தா ஆல்ரெடி இதே யூடியூப் சேனல் மூலமா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய தலைப்பு வந்து வை தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் மேக்கிங் மூவிஸ் லைக் காந்தாரா அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க தோழர்களே. ஒருவேளை உங்களை யாராவது பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்க. அந்த வீடியோல ஏன் தமிழ் திரையுலகத்தில் இந்த மாதிரியான படங்கள் ஏன் வரமாட்டேங்குது, வெறும் சமூக நீதி படங்களே அதிகமாக வருது அப்படின்றத பத்தி என்னுடைய கருத்து நான் தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ மூலமா ஏன் சமூக நீதி படங்களுக்கு தமிழ் திரையுலகத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்க இருக்கிற இயக்குனர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான என்னுடைய கருத்தா நான் தெரிவிச்சுக்க போறேன். அதாவது நீங்க கொஞ்சம் ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அரசியல் வரலாறாக இருக்கட்டும், அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாட்டில், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஜாதியின் அடிப்படையில், ஜாதியின் கட்டமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஜாதியின் அடிப்படையில் நிறைய கொடுமைகள், நிறைய துயர சம்பவங்கள் எல்லாம் இங்கே நடந்திருக்கு இல்லையா. அதற்காக நிறைய, அதாவது கலாச்சாரத்தின் பேரில் நிறைய துயர சம்பவங்கள் எல்லாம் இங்கே நடந்திருக்கு. இன்னமும் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இன்னமும் ஜாதியின் அடிப்படையில் நிறைய துயர சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவ்வளவு வளர்ந்த, என்னதான் நாம் வந்து ஏஐ வந்திருக்கு, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பேசினாலும் சிட்டியில் வந்து நமக்கு தெரியல. ஆனால் இன்றளவும் கிராமங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா கிராமம் வந்து தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு பச்சை பசேல் என்று தெரியும். ஆனால் உள்ள போனாதான் அங்கே இருக்கிற ரியாலிட்டி என்னன்னு நமக்கு புரியும். ஒரு மாசமோ 2 மாசமோ அங்கே இருந்தால் தான் நமக்கு தெரியும் அதனுடைய ரியாலிட்டி என்ன அப்படின்றது. இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நமக்கு தோன்ற அளவிற்கு அங்கே வந்து ரியாலிட்டி அப்படி இருக்கும். ஸோ இதுதான் மாரி செல்வராஜ் அவர்களும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மாரி செல்வராஜ் அவர்களும் இதுதான் அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்த ரியாலிட்டி. அந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய எத்தனையோ துயர சம்பவங்கள், எவ்வளவோ விஷயங்கள் அவங்களே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அதன் அடிப்படையிலேயே அவங்க வந்து நிறைய படைப்புகள், நிறைய புரட்சிகரமான படைப்புகள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பைசன் படம் வரப்போகுது. அதுவும் ஒரு 5வது புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பரியேறும் பெருமாள், கர்ணன், அப்புறமா மாமன்னன், அப்புறமா வாழை, இப்போ பைசன். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சமூக நீதி படங்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ் திரையுலகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றளவும் இந்த சமூக நீதி பேசுறதுக்கான தேவை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏன்னா இன்றளவும் இந்த தூத்துக்குடி, இந்த தென் மாவட்டங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக குறிப்பாக அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த இடத்துல எல்லாம் நிறைய துயர சம்பவங்கள், இந்த ஜாதியின் அடிப்படையில் ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறையவே இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. எக்ஸாம்பிள், ஜூலையில் வந்து, அதாவது 2025 இந்த வருடமே ஜூலையில் வந்து ஒரு ஆணவ படுகொலை நடந்தது இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்க எவ்வளவுதான் நாம் வந்து படித்து முன்னேறி இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் நிறைய பெரிய பெரிய நிறுவனத்தில் பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே அந்த மனநிலை இருக்கு இல்லையா. அதாவது நான் வந்து இவனை விட நான் வந்து மேலே, இவ வந்து என்னை விட கீழே, இந்த மாதிரியான மனநிலை, இந்த ஏற்றத்தாழ்வு என்பது இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ அதனால சமூக நீதி பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து இதே மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மாரி செல்வராஜ் அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து கடந்து வந்த பாதை அப்படி இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, நான் வந்து கேட்ட கதைகள் எல்லாமே துயர சம்பவங்கள் நிறைந்த கதைகளாகவே இருக்குது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரியான படைப்புகள் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு டைரக்டர், ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன பார்த்துருப்பாங்க, என்னென்ன கேட்டிருப்பாங்க, என்னென்ன பார்த்துருப்பாங்க, என்னென்ன
எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நடந்திருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய இமேஜினேஷன் யூஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவான படைப்புகள் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. அப்படியே இப்போ நான் வந்து ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு சொல்கிறேன். ரிஷப் ஷெட்டி அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிஷப் ஷெட்டி அவர்களையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து அவங்களுடைய ஊர் வந்து உடுப்பி, அதாவது உடுப்பி மாவட்டம் அந்த குந்தாப்பூர் தாலுக்கு அப்புறமா கெராடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அந்த கெராடி என்ற கிராமத்தில் ஒரு பூத்தா கோலா அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்குது. அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்து காலமாக பின்பற்றி வருகின்ற ஒரு கலாச்சாரமாக ஒரு கலையாக இருக்குது அது. ஸோ அந்த கலாச்சாரத்தை வந்து இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துலையும் இந்த ஏற்றத்தாழ்வு என்பது அந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா, இந்தியா முழுக்க ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் ரிஷப் ஷெட்டி அவர்களும் வெறும் கலாச்சாரம் மட்டும் அந்த படத்தின் மூலமாக சொல்ல வரலை. அவங்களுடைய நோக்கம் 2 முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. காந்தாரா படத்தின் மூலமாக அவங்க 2 நோக்கத்திற்காக காந்தாரா படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னா, the first purpose என்ன அப்படின்னா, அந்த கலாச்சாரம், அந்த பழங்குடியின மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த பூத கோல கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சாரத்தை வந்து உலகத்திற்கே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உலகத்துக்கே நாம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துலையும் அந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது நீங்கள் 2022 வந்த காந்தாரா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காந்தாரா படத்தில் 2022 வந்த காந்தாரால ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு, அதாவது ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி கன்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஜாதி என்பது அந்த சமூகத்தில் எவ்வளவு வேரூன்றி கிடக்கின்றது அப்படின்றது பற்றி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் அவ்வளவு எளிமையாக கடத்துறதுக்கு கன்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் காந்தாரா சாப்டர் 1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். அந்த படத்துலையும் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அந்த பழங்குடியின மக்களுக்கும் அந்த ராஜ குடும்பத்திற்கும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஜாதியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வாக இருக்கட்டும். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்தில் எப்போதும் அப்படியே தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு என்பது இன்றளவும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ரியாலிட்டி. அதனால் இந்த மாதிரி சமூக நீதி படங்கள் மிக மிக அவசியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போது என்ன சொல்ல வர நீ, இந்த மாதிரி காந்தாரா மாதிரியான படங்கள் தமிழில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்லலை. கண்டிப்பாக காந்தாரா மாதிரியான படங்கள், அதாவது நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நாட்டார் தெய்வங்கள் இருக்குது நிறைய, அதாவது தமிழ் உலகத்திலேயே மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்க தமிழில் இல்லாத இலக்கியங்கள், காப்பியங்கள், அதே மாதிரி வரலாறு, கட்டிடக்கலை, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடல் போல எவ்வளவு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை முழுக்க படித்தாலும் இந்த பிறவி டைம் பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அதை அந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு காந்தாரா மாதிரியான பிரம்மாண்டமான படத்தை எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவிற்கு அதை விட இன்னும் முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக நீதி படங்கள் எடுக்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து இந்த சமூக நீதி படங்கள் எடுக்கிறது மூலமாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற, அதாவது எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவரை. இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி என்ன, அதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா நம்மக்கிட்ட. ஸோ அதுதானே ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த கலாச்சாரம், இந்த வரலாறு இதெல்லாமே வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்துட்டு இருக்கு. இப்போவும் இந்த ஜாதியின் அடிப்படையில் நிறைய கொடுமைகள், நிறைய ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ அதன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாக படைப்புகள் கொடுத்து அந்த படைப்பின் மூலமாக, அந்த படங்கள் மூலமாக ஒரு மெசேஜ் கொடுக்குற படங்கள் வந்து மிக மிக தேவையாக இருக்கின்றது. ஸோ அதன் காரணமாக நிறைய இயக்குநர்கள் வந்து ஒரு சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பின் காரணமாக இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழில். அதே மாதிரி ரிஷப் ஷெட்டி அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, அதாவது கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இல்லையா, உங்களையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, தமிழில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சொசைட்டி பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் மூலமாக சொசைட்டி பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க தமிழில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ரிஷப் ஷெட்டி அவர்களே
சொல்லியிருக்காங்க. அதில் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் தமிழ் ஆடியன்ஸ் வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரி, நீங்கள் கன்னடா இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலலாம் இந்த மாதிரியான படங்கள், இது இவ்வளவு ஓப்பனாக பேசக்கூடிய படங்கள் இவ்வளவு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கக்கூடிய ரியாலிட்டியை வந்து அப்படியே படத்தின் மூலமாக சொல்கிறாங்க, அது ஒரு நல்ல நோக்கத்திற்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே வந்து அது புறக்கணிக்க மாட்டாங்க, அதை வந்து ஏற்றுக்குவாங்க. அவ்வளவு மெச்சூர்டான ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ். இது என்னுடைய கருத்து தோழர்களே. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கருத்துரை பெட்டியில் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம், பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.